எந்த விதமான நம்பிக்கை இல்லாத இடத்திலிருந்து, இருளில் இருந்து, என்ன சொல்லுங்க, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிற தேவன் இந்த மாசத்துல உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அங்க இருந்து ஒரு வெளிச்சம் உதிக்கும் பாருங்க. உங்களுக்கு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். எல்லார் கையிலையும் கம்பு இருந்துச்சு, அது எல்லாருடைய அதிகாரம். மோசே கையில ஒரு கம்பு இருந்துச்சு, அது மோசேயின் அதிகாரம். அதை கீழே போட்டப்ப சர்ப்பமாச்சு, எல்லாம் போட்டாங்க சர்ப்பமாச்சு. இந்த சர்ப்பம், இந்த கம்பு எல்லா கம்பையும் முழுங்குச்சு. பிதாவாகிய தேவன் சொந்த குமாரனை பூமியில போட்டாரு. போட்ட உடனே சிலுவையில சர்ப்பமானார். சர்ப்பமானப்ப எல்லா சர்ப்பமும் நரகத்துல வந்துச்சு, எல்லாத்தையும் முழுங்கிட்டாரு. முழுங்கி வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரத்தை முழுங்கி ஒரே சர்ப்பமா நிக்கிறாரு. உங்க தேவன் யாருன்னு கேட்டா நீங்க சொல்லணும், எங்கள் தேவன் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிறார். எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச நல்ல பழக்கத்திலே, கெட்ட பழக்கத்திலே ரொம்ப பிடிச்ச கெட்ட பழக்கம் இது. அவருக்குள்ள ஒரு வைராக்கியம் ஒன்று இருக்கு பாருங்க. அதான் பவுல் எழுதுறாரு, அந்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறவர். இருறா மாப்பிள்ள வச்சு சேரணும், அதுக்கு பேர் நான் வைராக்கியம். அவர் நான் சொன்னதை செய்வேன் சார். கிழட்டு பையன் சார், 100 வயசாச்சு சார், ஏன் சார் போராடிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பாருங்க சார், ஜிம்முக்கு போயிட்டு 10 பேர் ரெடியாக வந்துக்கிட்டு இருக்காங்க சார். நான் சொல்லிட்டேன்னா அங்கே எதெல்லாம் எதிர்மறையோ அதை மாற்றுவேன். அதுக்காண்டி வாக்கு தத்துவத்தை மாற்ற மாட்டேன், ஆளை மாற்ற மாட்டேன்டா. ஐ மீன் டிரான்சிஜென்ட், மாறாத கர்த்தர். அவற்றை நின்றுகிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்து நான் சொல்றேன், டெவிலை நீ எப்படி டீல் பண்ணணும்னு நான் சொல்றேன். நீங்க கும்புற தேவன் அன்காம்ப்ரமைசிங் காட். கையத்தட்டு. அவரு பைபிள் சொல்லுது, அவரோ ஒரே மனமாய் இருக்கிறார். அவர் எப்படி இருக்காரா? வேற பேச்சு பேசாத, வேற பேச்சு பேசு, இதை பேசாத, விட்டுரு. இல்லைங்கய்யா அவர் வந்துங்கய்யா வேற ஏதாச்சும் பேசுறா. ஐயா சிம்சோனை வந்து அவங்க அம்மா அப்பாவே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்கய்யா. சரி ஐயா, அந்த மாமனார் மருமகனை மாற்றிட்டாரியா, சிம்சோனை விட்டு வேற மருமையும் போட்டார். சரி ஐயா, அந்த மனைவியை வந்து சிம்சோனை மாற்றிட்டாயா, மாற்றிட்டு வேற ஹஸ்பண்டை முடிச்சிட்டாரியா. மனைவி மாற்றிட்டா, மாமனார் மாற்றிட்டாரு, இஸ்ரவேல் ஜனங்களே தங்கள் தலைவனை மாற்றிட்டாங்க. ஆனால் நான் மட்டும் என் ஊழியக்காரனை நான் அழைத்தவனை மாற்ற மாட்டேன். ஏன்னா நான் மாறாதவர். யார் காம்ப்ரமைஸ் ஆகணும்? ஆப்பர்ச்சுனிஸ்ட் தான் காம்ப்ரமைஸ் ஆகணும். என்னால் ஒன்று முடியாதுன்னா அவன் காம்ப்ரமைஸ் ஆகணும். என்னால் முடியும்டா, என்னால் முடியும். அதனால நான் மாறாத கர்த்தர். என்ன சொல்லுவார்? உன் வாழ்க்கையில உன்னை தேவன் சொல்லிட்டார்னா உன்னை வச்சு செய்வார்னா உன்னை வச்சு தான் செய்வாரு. உன் வாழ்க்கையில செய்வார்னா உன் வாழ்க்கையில தான் செய்வாரு. உன் வாழ்க்கையில 100% செய்வார்னா 100 தான் செய்வாரு, 99 இல்லை. அதுதான். ஏன்னா அவர் கேரக்டரை இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிற கர்த்தர் அல்லவா. அதனால அவர் வந்து அவருக்குன்னு சில கேரக்டர் இருக்கு சார். அதெல்லாம் நீங்க போய் ஒன்றும் டேமேஜ் பண்ண வேண்டாம் சார், விட்டுருங்க சார். என்னை என் போக்கில் விட்டுரு. இல்லையா அவர் மாத்திட்டாரு, கபீரியலு உன்னை மாத்திடுவேன், நீ அமைதியா இருக்கிறியா இல்லையா அப்படின்ட்டு. வானம் பூமி எல்லாமே மாத்திடுவாராம், ஆனா வார்த்தையை மட்டும் மாற்ற மாட்டாராம். ஒரு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுறதுல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன்றாரு. ஒருத்தனை அழைச்ச அழைப்புல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். என்ன கெட்ட பழக்கம் இருக்கு? ஒருத்தனை அழைச்சிட்டாருன்னா காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன்றாரு. ஆளை மாற்றி விடுங்க சார், சார் வயசாகி போயிட்டார் சார், மாற்றி விடுங்க சார், நோ காம்ப்ரமைஸ் சார். வாக்கு தத்தத்தில் கொஞ்சம் இவ்வளவு நடந்துருச்சு சார், போதாதா சார், நோ காம்ப்ரமைஸ். கடைசி வரைக்கும் நிறைவேறணும். ஏன் ஆண்டவரே இவ்வளவு பிடிவாதமா இருக்கேன்? கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன்டா, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நான் கொடுத்துருக்கிறேன். Who are you to compromise? நீ யாரா? ரத்தம் கொடுத்தவனுக்கு தான் வலிக்கும். கடைசி சொட்டு ரத்தத்தை குத்தி அண்டு எடுத்தாங்க. உனக்கு அவ்வளவு பெரிய தியாகத்தை கொடுத்திருக்காரு, எவனும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது.
எழுதி வச்சுக்க. நீ கூட காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. ஏனென்றால் உனக்கான கிரயத்தை நீ கொடுக்கல, உனக்கான கிரயத்தை நான் கொடுத்திருக்கிறேன். கடைசி சொட்டு ரத்தத்தை நான் கொடுத்திருக்கிறேன். இவ்வளவுத்தையும் கொடுத்துட்டு ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு ஆசீர்வாதமா அப்படி விட்டுற முடியுமா சார்? ஆவியானவர் வந்து பயங்கரமா அசைவாடிட்டு இருக்காரு உங்க அறைக்குள்ள. எதெல்லாம் போதும் ஒரு பாதி வழியில் நின்னீங்களோ அங்க இருந்தாலும் உங்களை தூக்கி விடுறாரு. இந்த கானான் தேசத்துக்கு கூப்பிடுறது யாரை தெரியுமா கூப்பிட்டாரு? யாரை கூப்பிட்டாரு? ஆபிரகாமியா? இல்ல, அவங்க அப்பன் தேராகுவை கூப்பிட்டாரு. தேராகு இன்ஃபேக்ட் அவன் தான் ஃபர்ஸ்ட் கானானுக்கு போக புறப்படுறான். 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32ஆம் வசனம் ஆதியாகமம் 11, 31, 32. தேராகு தான் கானானு கிளம்புறான். இந்த வெட்டியா போன தேராகு இடையில வந்து என்ன செஞ்சிட்டாப்ல? வாசி பார்த்தேன் 31, 32. தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். பார்த்தீங்களா? அப்ப இந்த பைபிள்ல முத யார் தான் கிளம்புனது? தேராகு தான் கிளம்பியிருக்கான். தேராகிட்ட கொடுத்த மிஷன்ஸ் அது. அப்படிதான் வாழ்க்கையில் ஒரு கம்ப்ளீட் பிக்சர் தேவன் கொடுத்துருக்கிறாரு. பாதியில் நிப்பாட்டினா மீதியை வேற ஒருத்தன் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். இன்னைக்கு ஆவியானவர் உன்கிட்ட சொல்ல விரும்புகிறார். உன்னை கொண்டு தான் உனக்குள்ள நான் கொடுத்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்ற விரும்புகிறேன். நீ என்ன சரி ஒன்றும் செய்வேன், அமைதியாரு. நான் எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன். நான் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தேன், அப்படியே நிறைவேற்றுவேன். நான் ஒரு வியாதியை சுகமாக்குவேன்னா சுத்தமாக சுகமாக்குவேன். அறகுறையாக சுகமாக்கி எனக்கு பழக்கமே கிடையாது. என்னை புரிஞ்சுக்க போதும், இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால் அவன் பிசாசு. தெரிஞ்சுக்க, நான் எவனை பாதியில் விட்டேன்? எவனாச்சும் ஒருத்தர் அறகுறையில் அனுப்பிச்சி விட்ருக்கேனா? எவனாச்சும் ஒருத்தர் நடக்க முடியாமல் சேரில் வீல் சேரில் கொண்டு வந்து போகும்போது நொண்டி போயிருக்காங்களா? அப்படி அம்புட்டு பேர் கரெக்டாக அனுப்பிச்சி விட்டேன். ஸ்மித் விக்கில்ஸ் ஒருத்தர் கூட்டு வந்தாங்களாம், த்ரோட்டில் கேன்சர்னு ஏதோ சொல்லி. இயேசுவின் நாமத்தில் அதனால கொஞ்சம் வந்து இந்த கேரக்டர் அவர்கிட்ட இருக்கும், வைராக்கியமாக சுகமாகன்னு சொல்லிட்டாரு. அவனுக்கு உடனே அந்த கட்டிலாம் கரைஞ்சி கிளியர் ஆகிட்டான் ஆள். அடுத்து 3ஆவது நாள் கூட்டத்துக்கு வந்திருக்கிறான். அந்த அந்த தொண்டையில் அந்த டியூபோடய வந்திருக்கிறான். கூப்பிட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்காப்புல. சார் சுகமாயிடுச்சு சார், ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தேன், எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு சார் அப்படின்னு. இதெல்லாம் எடுத்து பார்த்தேன், சரியாயிடுச்சு, டாக்டர் செக் பண்ணிட்டாங்க. சரி, 3ஆவது நாளும் கொஞ்ச நாள் கழிச்சு அவனை பார்த்துக்கிறாரு. அப்போ ஒரு கூட்டத்தெலாம் பார்க்குறாரு. அப்போ கேட்குறாரான், இந்த என்னப்பா அந்த டியூப்பை போட்டிருக்கு? ஆமாம் சார், ஈவினிங் டாக்டரை போய் பார்க்க போகிறேன், அவர் எடுத்துருவார். இங்கே வா. அவருக்கு எடுக்கிறாரு அப்படின்னா? இல்லை, அவர் தான் எடுக்கிறேன். தொடங்கினது கர்த்தர், உனக்குள்ள அற்புதத்தை நடத்தினது கர்த்தர். அவர் தொடங்கி டாக்டர் முடிக்கக்கூடாது, அவர் தொடங்கினா அவர் தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு நாமத்தில் ஒரே உருவி விட்டார். சோமாயிட்டாங்க. இயேசு நாமத்தில் சோமான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. நடந்த சம்பவம். இவங்கெல்லாம் யார் சார்? இவங்க எல்லாம் தங்க கும்பிடுற கடவுள் யாருன்னு தெரிஞ்சவங்க. டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டட் பர்சன்ஸ். இவங்க எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டு. மருத்துவ அறிவினாலே வந்து நான் வந்து சிக்கலாகி போன மனதில் வைராக்கிய வாஞ்சி உள்ள தேவனை பார்த்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டாங்க. மண்டையில் ஒளி வந்துருச்சு. அதனால தான் வந்து எதையுமே வந்து ஒரு தடவைலாம் பாருங்கள், ஒரு அம்மா வந்து வீல் சேரில் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க சார். ஒன்று ஸ்மித் விக்கில்ஸ் சொல்கிறாரு, நான் நிறைய எனக்கு உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கு பாருங்க. காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. நீங்கள் இன்ட்ரான்சிஜென்ட், நீங்கள் ஆமேன், அன்காம்ப்ரமைசிங். பிசாசு நெகோஷியேட் பண்ணுறவன். அடுத்து எப்படி நெகோஷியேட் பண்ணுவான்? உங்கள்கிட்ட வந்து நீங்கள் அதில் தெளிவாக இருந்துட்டீங்கன்னா லைஃபுக்கு அவன் உங்கள்கிட்ட நெகோஷியேட்டே பண்ண முடியாது. ஆமேன். ரொம்ப படிக்க வேண்டியதில்லை. அவனுக்குலாம் ஒரே நாளில் படிச்சிட்டிங்கன்னா, இந்த கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்றைக்குமே உங்கள் ஏரியாவில் வர முடியாது. வீல் சேரில் தூக்கிட்டு வராங்க. உடனே அந்த அம்மாவுக்கு துணையாக 2 பெண்கள் வர கூட வந்திருக்கிறாங்க. உடனே ஸ்மித் விக்கில்ஸ் சொல்கிறாராம், அந்த அம்மா தூக்கி நிப்பாட்டுக்கின்றாராம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஸ்டாண்ட் அப். தூக்கி நிப்பாட்டினோடனே கையை விடு அப்படின்றாராம். உடனே சரி, ஊழியக்காரு பெரிய பவர்ஃபுல்லாக நாளைக்கு வாரில் கையை விட்டா அப்படியே முகங்குப்புற டம்முன்னு விழுந்துருச்சாங்க. அந்த அம்மா விழுந்த ஒன்று ஆடியன்ஸ் அப்படி பதறிட்டாங்களாம். உடனே தூக்கி உட்கார வச்சுட்டாங்களாம். ஐயோன்னு பார்த்தோம், முகத்தில் அடிபட்டுருச்சு. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். திரும்ப எந்திரிச்சு இல்லைன்னாராம். தூக்கி நிப்பாட்டினாங்க. கையை விடுனாராம். அப்படியே யோசிச்சுக்கலாம் 2 பொண்ணுங்களும். கையை விடுமா அப்படின்னாங்க. சரி, ஊழியக்காரர் சொல்கிறாருன்னு விட்டாங்க. விட்டா 2வது முகங்குப்புற டம்முன்னு வந்து மூக்கில் அடிபட்டு ரத்தம் ஆகிடுச்சு.
திரும்ப தூக்கி உட்கார வச்ச உடனே ஆடியன்ஸே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. என்ன காட்டு மிராண்டித்தனம் அவ்வளோ பார்த்துக்கிட்டு இருக்காண்டான்ட்டு. மூணாவது நம்ம தூக்கி நிப்பாட்ட அப்படின்னாராம். தூக்கி நிப்பாட்டாங்களாம். கையை விடுனாராம். விட மாட்டேன்ட்டாங்களாம். டே நீ பெரிய காட்டு மிராண்டியா இருக்கடா, கையை விடுன்னு டப்புன்னு ஆடியன்ஸ்ல எந்திரிச்சானா. ஆர் யூ மேட்? அமைதியா இருக்கிறியா, தூக்கி வெளியே எறிஞ்சிடவான்ட்டாராம். ஸ்மித்துக்கு சொல்லிட்டு அமைதியா இரு, கையை விடுன்றான். பயந்துக்கலாம், விடுன்றான விட்டாங்களாம். அப்படியே நின்றுச்சான் அம்மா. அச்சா கையை தட்டு நடனம் அப்படியே நடந்துருச்சான். நன்றி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோ. கையை தட்டி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோ. ஹல்லேலூயா. யார் சார் இவங்க எல்லாம்? யார் சார் இவங்க எல்லாம்? கும்பிடுற கடவுள் யாரு? தெரிஞ்சவங்க சார். ஸ்மித்துகள் சொத்து 3 தடவை 2 தடவை செஞ்சா சார். ஏசுநாதரே 2 தடவை செஞ்சிருக்கிறாரு. கண்ண மூடு, திரும்ப கண்ண மூடு, திரும்ப கண்ண மூடு. எப்படி ஆளா இருந்திருக்காங்க பாருங்க. இவங்க எல்லாமே uncompromising. If you are a Christian born again believer, you should not be compromised by any medical science, by any seniority or majority or devil's deception, by devil's deception. Because your God is an uncompromising God. The word is uncompromising word. So a believer must be an uncompromising believer. பாதியில நின்னுட்டு அந்த தேராகு. இப்படி பாதியிலே உன் வழியில நின்றாத. ஆசீர்வாதத்தை பாதியிலே வாங்கிட்டு வாழ்க்கையை முடிச்சிடாத. உன்னை குறித்து மிகப்பெரிய திட்டத்தோடு தேவன் இருக்கிறார். இம்பாசிபிலிட்டின்னு ஒண்ணுமே கிடையாது உன் லைஃப்ல. அத்தனையும் பாசிபிளா மாத்த போற இந்த மாசம் தேவன். ஆண்டவரே, உங்க வார்த்தையை நம்ப முடியாத மாதிரி இந்த உலகத்துல அசிங்கமானதோ அல்லது பாருங்க, 2 இருக்கு. அன்பிலீஃப் வேற, டிஸ்பிலீஃப் வேற. அன்பிலீஃபை தேவன் எப்பவுமே என்ன செய்வாரு? சப்போர்ட் பண்ணுவார். சரி விடுறா, அவனால் முடியலடா. He is trying to believe. That is what unbelief. Disbelief na மறுப்பது. He is refusing to believe something. That is what disbelief. தேவன் கடிந்து கொண்டதெல்லாம் இந்த disbelief மாதிரி விஷயங்கள் தான். I refuse to believe it. I am trying to believe. Okay, God is ready to support you. கையை தட்டி கர்த்தரை சொல்லுவோம். ஆமென். தேராக பாதியில் நின்னுட்டான். ஆபிரகாம் கூட்டு போறாரு, கானானுக்குள்ள பிரவேசிக்க வைக்கிறார். உன் வாழ்க்கையில ஒரு விஷயத்தை தேவன், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் உன் வாழ்க்கையில ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை உனக்கு வச்சிருக்கிறாரு. இம்பாசிபிள் நீ நினைக்கிற இடத்துல இருந்து லைட் வரப்போகுது. செத்த சடல மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து ஒரு ஜீவ துடிப்பு வரப்போகுது பாரு. சாந்துன மேன ஹத்துரா பாலதிம நமதிர மேன சாந்துரா பாலபா. இதெல்லாம் அந்த வரியை சொல்லும் போது என் வாழ்க்கையில் அந்த மாதிரி நடந்த சம்பவத்தை அப்படியே அந்த ஸ்மெல்லோட நான் இப்போ சொல்றேன் உங்களுக்கு. See, just see, God is God of fulfilling His promises uncompromisingly. He is not compromising in His ministers, in His promises and in His miracles. எதிரிலையுமே அவருக்கு 100னா 100 தான். அப்ப இங்க பாருங்க, தேவன் மறுபடியும் அதான் செய்றாரு. நல்லா கவனிங்க. இவரை புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே அப்படிதாங்க இருந்திருக்கிறாங்க. ஸ்மித்துகள் சொத்து பார்த்தீங்களா, அவன் வைராக்கியமா இருக்கான். ஏன்னா தேவன் வைராக்கியமானவர். இந்த எலியான்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க. அவனை பத்தி பைபிள் என்னமா சொல்லுது? நான் சேனைகளின் கர்த்தராகிய தேவனுக்காய் வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். எலியானா வைராக்கியம்னா இந்த மாதிரி தான், விடவே மாட்டேன். எலியாவின் ஆவி அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? அப்படி பிடிச்ச பிடியிலே நிற்பான். அப்படின்னா எலியா ஆவி இருக்குன்னு அர்த்தம். போய் பாரா அப்படின்றான். என்னதை பார்க்க? பைபிள் சொல்லுது, எலியா மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அந்த கருத்தாய் என்னதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உருத்தாய். சொன்னா பெய்யக்கூடாது. யாக்கோபு 5:17 சொல்றான், எலியா கருத்தாய் ஜெபித்தான். அப்படின்னா அப்படியே தடவி சோப்பு போட்டுலாம் ஜெபிக்கல. பெய்யக்கூடாது.
பெய்யக்கூடாது. சொல்றான், என் வார்த்தையின்படியே அன்றி. ஐயா அவரும் வந்து ஊழியக்காரர் தான். என் வார்த்தையின்படியே அன்றி என்ற நாங்க பூட்டிட்டு போய் நிறுத்தம் திறந்துட்டு போறோம்னா சாவியை என்கிட்ட கொடுத்துருக்காரு கர்த்தர். என் வார்த்தையின்படியே அன்றி இஸ்ரவேலிலே மழை மட்டுமல்ல பனியும் பெய்யாது அப்படின்ட்டு போட்டு லியோனார்டோ ரெவனில் சொல்றாரு, எலியா வானத்தை பூட்டி சாவியை இடுப்புல வச்சுட்டு போயிட்டாலாம். ஐயா 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 தடவுறாங்களாம். ஆகா தேடி வரான். என்னடான்றான். 3 வருஷம் கழிச்சு ராஜா அம்புட்டும் ராஜாவே வாட்டர் பேக்கில் தண்ணி இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்காரு. ஐயா அப்படின்னு, என்ன மழை பெய்யணியா? ஜோம் பண்ணுறான். ஜோம் பண்ணிட்டு போய் மேகம் இருக்கான்னு பாடுறான்றான். அவன் போய் பார்த்துட்டு, ஐயா இல்லையா, நல்லா போய் பாரு, இந்த பெருசு விடாது போலன்ட்டு 7 தடவை 6 தடவை மேகம் இல்லை சார். விட்டல பாருங்க, அவன் பெரிய வைராக்கியமானவன் சார். போடா, நான் ஜெபிச்சிருக்கேன் அப்புறம் இல்லைன்ற, போய் பாருன்றான். அவன் போய் பார்க்குறான். சார் ஒரு சின்ன உள்ளங்கை அளவு ஒரு சின்ன மேகம் தான் இருக்கு. அதுதான் அதே தான்றான். என்னங்க இதை போயிட்டு கையளவு மேகம் கிடையாது, அது வந்து மீட்டருக்காக எழுதுனது, கையளவு மேகம் தானே, ஆனால் உள்ளங்கை அளவு மேகம் இவ்வளோதான். அவன் சொல்கிறான், இந்த மாதிரி வைராக்கியமாக இருக்கவங்கெல்லாம் 99% நெகட்டிவாக இருந்தாலும் 1% பாசிட்டிவாக பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன், அது அப்படியே 100 ஆக்கிடுவாங்க சார். அது அப்படியே 100 ஆக்கிடுவாங்க. எலியா சொன்னான், மலை அடிச்சு தகர்க்கிறவங்கள ஓடிடுன்றான். அவன் என்னடா அவன் உளறிட்டு இருக்கிறான், வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். எலியா ரதத்தை பூட்டுறதுக்குள்ள அடிச்சிச்சு மலை. இவெல்லாம் யார் தெரியுமா? They were transformed in their mind. They had known whom they were worshipping. ராமா லா ஷேக ராபா லா தரமனா சாந்துலபா. யார் உன் கடவுள்? அன்காம்ப்ரமைசிங் காட். ஒரு ப்ராமிஸை கொடுத்தாருன்னா ஆணி அடிச்சு முற்றுப்புள்ளி வைக்கிற வரைக்கும் மாற மாட்டார். அதன் எழுத்துக்கள் கல்வெட்டுகளில் பொறித்ததை விட அது உறுதியானது. பட் டெவில் ஆல்வேஸ் வாண்ட்ஸ் டு காம்ப்ரமைஸ். பிசாசின் தந்திரம்ன்ற விஷயத்தை தியானிக்கிறனால அவனுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் அவன் என்ன மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து ப்ராமிசஸை டைலூட் பண்ணுவான் அப்படின்னு உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். இந்த பாருங்க, உங்களை குறித்து குறைவான மதிப்பு உங்களுக்கு கொடுத்த உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஏதோ நம்ம இந்த லெவலுக்கு வந்தது பெருசு, நம்மளுடைய குவாலிட்டிக்கு இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டதே பெருசு. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, தம்பி நீ சொல்கிறது எல்லாம் ரைட்டு, ஆனால் ரூபா கொடுத்தது நீ இல்லை, அதை நீ புரிஞ்சுக்க. அது சுயநீதி. சுயநீதியில் நீ பாதி வாங்கிக்கலாம். இது தேவநீதி. நீ போய் வந்து தயிர் சாதத்தை வாங்கிட்டு நீ சொந்த காசு கொடுக்கும்போது சாப்பிட்டுக்க. நான் பிரியாணிக்கு ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். வெயிட் பண்ண உனக்கு லேட் ஆகுதுன்ட்டு பக்கத்து இருக்கிறவன் தட்டில் இருக்கிற தயிர் சாதத்தையும் திருடி தின்னுக்கிட்டு இருக்க. வெயிட் பண்ணு, நான் பே பண்ணியிருக்கிறேன். நான் பே பண்ணேன்னா நான் எதுக்கு பே பண்ணணும் அதைத்தான் நீ திங்கணும். நீ மெனு தான், ஆனால் குவாலிட்டி என்ன குவாலிட்டின்ற நான் தான் என்ன செஞ்சுருக்கிறேன், டிசைட் பண்ணியிருக்கிறேன். பட் டெவில் வாண்ட்ஸ் டு காம்ப்ரமைஸ் த குவாலிட்டி ஆஃப் பிளெஸிங், த குவாலிட்டி ஆஃப் மிரக்கிள், த குவாலிட்டி ஆஃப் லைஃப், த குவாலிட்டி ஆஃப் ஃபுல்ஃபில்லிங் த ப்ராமிசஸ் ஆஃப் காட் ஆன் த பேசிஸ் ஆஃப் யுவர் குவாலிட்டி. நீங்கள் உங்கள் குவாலிட்டியில் போனால் நீங்கள் தோற்றுருவீங்க. நான் என் குவாலிட்டியில், நான் தேவனுடைய குவாலிட்டியில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டீங்க. எகிப்து என்றாலே உலகம், பார்வோன் என்றாலே பிசாசு. பிசாசுக்கு பைபிளில் அக்யூரேட்டான ஒரு நிழல், ஆப்டான ஒரு நிழல் அப்படின்னா அவன் வந்து ஆமானோ அல்லது வந்து ஆகானோ அல்லது வந்து ஆகாபோ ஆமானோ ஆகானோ எவனுமே கிடையாது. அப்படியே பிசாசுக்கு ஒரே என்ன சொல்றது, அந்த உருவகம் யாருன்னா பார்வோன் தான். பார்வோன்னா உருவகம். அப்போ பாருங்க, நீங்கள் பார்வோனை நல்லா பார்த்துட்டீங்கனாலே நீங்கள் பிசாசை பார்த்துடலாம், பிசாசோட கேரக்டரை பார்த்துடலாம். அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆமாம், யாத்ராமுக்காண்டி கரங்களை தட்டுவோம் கர்த்தருக்கு. ஆமாம், அவன் யாரு, அவன் சிஸ்டம் என்ன, அவன் எப்படி யோசிப்பான், எப்படி தன்னை நடிப்பான், எல்லாத்தையும் காட்டி வச்சிருக்காரு.
உங்கள் வாழ்க்கையில் கூட பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஏதாச்சும் ஒரு ப்ராமிஸ் கொடுத்து, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு. இந்த மாதம் கூட ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறாரு. இனிமே கடவுள் உங்களுக்கு பேசின எந்த வார்த்தையிலையும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இதுக்கு முன்னாடி தேவன் பேசின எந்த வார்த்தையிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றுவார் கர்த்தர். ஆமேன், 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 ஆமேன். இந்த மோசே அனுப்புகிறார், நீ போப்பா, போய் இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்புறேன்னு சொல்லி பார்வோன்ட்ட பேசுன்றான். நல்லா பாருங்க, தேவன் மாறாதவர். 2 உலகத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு உலகம் இங்க பார்த்தா அப்படியே தேவன் வைராக்கியம் உள்ளவர் அப்படி பேசிட்டு இருக்காரு. சரிங்க சாமின்ட்டு அங்க போனா அங்க வேற ஒரு வேர்ல்டு இருக்கு. பார்வோன்ட்டு போனா அங்க வேற ஒரு வேர்ல்டு இருக்கு. இவன் அங்க போய் நிக்கிறான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எங்களை இம்மிடத்தில் அனுப்பினார், என் ஜனங்களை போக விடு அப்படின்னு. அவன் அங்கனக்குள்ள உட்காந்து எதையோ ஸ்க்ரூவை டைட் பண்ணிட்டு இருந்தவன் அப்படின்றான். பாருங்க, 2 உலகம் சார். ஆமாம், நீங்கள் அந்த உலகத்தில் போய் நின்ன உடனே அவன் ஏதோ ஸ்க்ரூ டைட் பண்ண அப்படின்னா எப்படி இருக்கு பாருங்க சீனு. என்னப்பா சொல்லு. சரி, யார் அனுப்ப சொன்னார்? யார் பேர் கூட்டு போக? நாலு பேர் என்ன? 45 லட்சம் பேரை கூட்டு போக போறேன். எப்படி இருக்கு யோசிய? 45 லட்சம் பேரை கூட்டு போக போறியா? 400 வருஷம் அடிமையான கூட்டு போக போறியா? இவன் வந்து பார்வோன் எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பான், பார்வோனுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு இவன் எப்படி இதாக இருப்பான். 10 தடவை போகிறான். ஒவ்வொரு கேப்லையும் கடவுளை சந்திக்கிறான். அங்கே தான் அவன் ஜெயிக்கிறான். ஐயா கூட்டு போகலான்னு வந்திருக்கிறேன். யார் அவன்? யாரையும் ஒருத்தர் கூட்டு போடுன்றான். இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டு போக போகிறேன்டா. அப்போ தான் லைட்டாக திரும்புகிறான். என்னடா பண்ணுறான்? தேவனாய கர்த்தர் சொன்னார், உன் தேவன் யாரா? Who is your God? இதை விட கேவலமான ஒரு கேள்வி இருக்க முடியுமா? இதை விட கேவலமான ஒரு கேள்வி இருக்க முடியுமா? அவ்வளவுதான் கேள்வி. வாட்ஸ் யுவர் அட்ரஸ்? வாழ்க்கையில் கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை பார்வோன் கேட்டான். Who is your God? ஒரே ஒரு வரியில கேள்வி கேட்டான். 10 வரியில பதில் சொன்னார் கர்த்தர். கை தட்டுவது ஆமென். தன் வாழ்க்கையில கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை பார்வோன் கேட்டான். இன்று உன்னை பார்த்து கேட்கக்கூடாத கேள்வி. இந்த கேள்வி எவனு கேட்டானா? அவன் வாழ்க்கையில கேட்கக்கூடாத, அவன் உச்சரிக்க கூட தப்பான ஒரு வார்த்தை. பார்வோன் கேட்டான், Who is your God? அப்படின்றான். அனுப்பிச்சு விடுங்க சார், அதெல்லாம் பேசாதீங்க சார். ஏய், 2 இடத்துக்கு வெளியே போடியா? அப்படியே குண்டு கட்டாதுக்கு வெளியே போட்டாய். இவன் வந்து நேரா தேவ சமூகத்தில், ஆண்டவர் என்ன சொன்னீங்க அப்படின்னு. ஏய் எந்திரிச்சுன்றானு. பார்வோன் கொண்டுரு. அப்ப நான் உன்னை கொண்டுருவேன். ஜஸ்ட் திங்க் அபவுட். 2 மிகப்பெரிய சக்திகளுக்கு இடையில நிக்கிறான். இப்படிதான் இந்த உலகத்துல எதிர்மறையான சூழ்நிலை உனக்கு இருக்கலாம், ஆனா அதை விட வலிமையான தேவன் ஒருவர் உனக்கு உண்மையாக இருக்கான்னு மறந்து போகாதே. போய் போடுறா, வந்து குச்சை போடுறா, பாம்பா மாறும். தண்ணி ஆடுறா, தண்ணி அடிச்ச உடனே ரத்தமா மாறும். இவன் போறான், டப்புன்னு குச்சை போடுறான். போட்டு நான் பாம்பான ஆறணும் மிரட்டிட்டோம். ஐயா தோடு ஆஃப் ஆயிடுவான், பேசாம இருக்கின்றான். அப்படியே பாம்பு நான் ஆடிக்கிட்டு இருக்கு. ஒன்று அப்படின்னு ஒன்று பார்வன்னு, ஏவி இன்னும் போலையா அப்படின்ட்டு. சார் சீனுக்குள்ள வாங்க சார், சீனுக்குள்ள வாங்க சார். சும்மா போயெல்லாம் பேசிட்டு வரல. அந்த ரியாலிட்டியை பாருங்க, அந்த அசட்டையை பார்க்குறான் இல்லை, அந்த ஒரு பார்வை உனக்குள்ள இருக்கிற 90% விசுவாசத்தை அப்படியே சர்ன்னு இறக்கும். அதுதான் பிசாசோட வேலை. அந்த சூழ்நிலையில நீ மிரளணும், அந்த பார்வையில் நீ அப்படியே உருகணும். அதுதான் அவனுடைய தந்திரம். ஏய் இன்னும் போலையா அப்படின்றாய். ஐயா ஏதோ குச்சை போட்டு பாம்பாயிட்டேன் சிரிச்சுட்டு போடுங்கடா அப்படின்றான். அவன் டம்மு டம்மு டம்முன்னு போற, அம்புட்டும் பாம்பாய் போச்சு. கொஞ்சம் எடுத்து, ஐயா இது என்ன இது கூட இருக்கிற ஆர்வம் சொன்னா, இன்னும் இது பழைய வித்தையா இருக்கும் போல. இருறா நீ, நானே பாதி மிரண்டு போய் நீ வேற ஒன்றும் மிரட்டிக்கிட்டு இருக்கிற. இவங்க பாம்பு எல்லா பாம்பும் என்ன செஞ்சிருச்சு? முழுங்கிருச்சு. அது அழகா ஒரு தடவை யாத்திராமில் எழுதியிருக்கு. ஆவியானவர் சொன்னாரு, எல்லார் கையிலையும் கம்பு இருந்துச்சு, அது எல்லாருடைய அதிகாரம். மோசே கையில் ஒரு கம்பு இருந்துச்சு, அது மோசேன் அதிகாரம். அதை கீழே போட்டப்ப சர்ப்பமாச்சு, எல்லாம் போட்டாங்க சர்ப்பமாச்சு. இந்த சர்ப்பம், இந்த கம்பு எல்லா கம்பையும் முழுங்குச்சு. பிதாவாகிய தேவன் சொந்த குமாரனை பூமியில போட்டாரு. போட்ட உடனே சிலுவையில சர்ப்பமானார். சர்ப்பமானப்ப எல்லா சர்ப்பமும் நரகத்துல வந்துச்சு, எல்லாத்தையும் முழுங்கிட்டாரு. முழுங்கி வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரத்தை முழுங்கி ஒரே சர்ப்பமா நிக்கிறாரு. இந்த சர்ப்பம் எல்லாத்தையும் முழுங்கிருச்சு. இப்ப பிசாசு கையில கம்பு இல்ல. மறுபடியும் சர்ப்பத்தை என்னவா மாத்தினாரு?
மனுஷகுமாரனை தேவகுமாரனை மாற்றி திரும்ப கையில் எடுத்துட்டார் பிதா. கை தட்டு ஆமென். வரும்போது எல்லாம் கம்போட வந்தாங்க, போகும்போது மோசே மட்டும் கம்போட போகிறான். எவனும் கம்பு இல்லை. அதிகாரம் கைக்கு வந்துருச்சு, தண்ணி ரத்தமாக மாறிச்சு. இதையும் இவன் செஞ்சாங்க. பார்வோன்னு கூட்டிட்டு போறியா போலையா பதிலே பேசலை. ஃபர்ஸ்ட். செகண்டு தவளை. தவளை வந்த உடனே நல்லா கவனிங்க, எடுத்த உடனே அவன் என்ன சொல்கிறான், ஐயா அந்த தவளையெல்லாம் வந்துருச்சு, என்னமோ பண்ணிவிட்டாங்க. சரி வாப்பா 2 பேரும் வாயா, நீங்கள் போயிருங்க, உங்கள் எல்லாரையும் அனுப்பிச்சி விட்றேன், இந்த தவளை நிப்பாட்டு. இப்படி அவன் சொல்லும்போது இங்கேருந்து சொல்லலை, 10 இங்கேருந்து சொல்லலை, இல்லை 3க்கு மேலே இங்கேருந்து சொன்னான். நல்லா தெரிஞ்சுக்காங்க. 2 தடவை சொல்லும்போது இங்கேருந்து சொல்கிறான். இவங்களை சில்லறையாக மதிச்சான். அவன் இதை சரி பண்ணோன்னு இவங்க போட்டு தள்ளிடலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தான். இங்கேருந்து சொல்லலை. அப்போ அவன் சொன்னான், இங்கே பாரு தவளையை எல்லாம் சரி பண்ணி உன்னை அனுப்பிச்சி விட்றேன்றான். ஏன்னா அந்த நேரத்தில் டீலிங்கே வரல. டீலிங்க்கு வரலன்றான். என்ன அர்த்தம்னா அவன் வந்து உண்மைக்கு அனுப்புகிற மூடில் இல்லை. உடனே தவளையெல்லாம் சரி பண்ணிட்டாங்க. ஒரு தவளை மீதமாக இருக்கவில்லை. அதான் காடு. தூக்குறேன்னா அப்படியே தூக்குவார், இறக்குறேன்னா அப்படியே இறக்குவார். ஐயா 10 தவளை மட்டும் சுற்றிட்டு இருக்கியா, கர்த்தர் செஞ்சா பெர்ஃபெக்டாக செய்வார். உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறேன்னு சொன்னார்னா பெர்ஃபெக்டாக செய். பைபிள் சொல்லுது, எகிப்திலே ஒரு தவளையும் மீதியாக இருக்கவில்லை. கையை தட்டு, உன்னை சுகமாக்கினாராம். சரீரத்தில் ஒரு வியாதி கிருமி இருக்காது.